கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமும் குப்பையுமே. மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமும் குப்பையுமே. சிலுவை சுமந்து உம்மை பின்தொடர உம்வரம் தாருமே. சிலுவை சுமந்து உம்மை பின்தொடர உம்வரம் தாருமே. உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. உலகின் ஒளியாய் பிறரை வாழ்விக்கும் தீபங்களாயிடுவோம். உலகின் ஒளியாய் பிறரை வாழ்விக்கும் தீபங்களாயிடுவோம். உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். உருவாக்கும் குயவன் நீரே ஐயா, உம் கையில் களிமண்ணும் நான் தானையா. இந்த நேரத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆதி முதல் பாவம் செய்கிற ஒரு பிசாசு. ஆகையினால இந்த கடைசி நாட்களில் நாம் எல்லாரும் விழிப்போடு அதிக ஜாக்கிரதை உடையவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்கிறது, 1 யோவான் 3:7. பிள்ளைகளை, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். முதலாவது வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள் தான், இல்லையா? அந்த வலு சொற்பம் ஏவாளிடத்தில் போய் மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டது. வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு நல்ல கேள்வி. அப்படி கேட்டால் தான் அந்த உண்மை வெளிவரும்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்கள், எவ்வளவு ஒரு ட்ரிக்கா, ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. இந்த விருட்சத்தில் உள்ள, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாங்களா? தேவன் சொன்னது உண்டோ? அப்படி கேட்டால் தான் உண்மை வரும். அப்போது இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இப்போ என்னையே கேட்டேன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லணும்? இந்த ஏவாள், உன் வேலையை பார்த்துட்டு போ, எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள்
அவங்க எங்களுக்கு என்ன சொன்னாரோ நாங்கள் அதன்படி நாங்கள் செய்துக்கிடுவோம், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு பதில் சொன்னது தான் தவறு. என்ன சொல்கிறா ஸ்திரீ? சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். பாருங்க, ஆண்டவர் சொன்ன கட்டளை, நீங்கள் அந்த விருட்சத்தின் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை, ஒரு கட்டளை அல்லனா கற்பனை அந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சர்ப்பம் என்ன சொல்லுது? இல்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாவதில்லை. 5ஆம் வசனத்தில், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, இப்படி அவங்கள வஞ்சித்தது. இன்றைக்கும் அன்பானவர்களே, செய்யாதேன்னு சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள், செய்யாத இது செய்யக்கூடாது தெரியும், ஆனாலும் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. இன்னும் நாம் பார்க்குறோம், அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பின்னால் பார்க்கும்போது, பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவன் அவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த நேரம் அந்த பிசாசு ஒருவேளை குடும்பத்தார் மூலமாட்டு ஏவி விட்டு வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம். முக்கியமாக வாலிபர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் வெளியில் செல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டும். குடியை தூண்டுவான், நீதி செய்வது பதிலாக அநீதி செய்ய தூண்டுவான். எப்படி 13ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்த அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. பாருங்க, அந்த பொல்லாத இருதயம், பொறாமையின் இருதயம், தன்னுடைய சகோதரன் நீதி உள்ளவனாக இருந்தபடினாலே அந்த பொறாமையின் அவனை கொலை செய்ய வைத்தது. எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஒரு விதத்திலும் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடவே கூடாது. அப்போ என்ன செய்ய வேண்டும் அன்பானவர்களே? அந்த வஞ்சிக்கிறவன், அந்த பிசாசினால் வருகிற தந்திரங்களுக்கு நாம் விடுதலையாகி இருக்க வேண்டும் என்றால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, 12ஆம் வசனத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்
நமக்கு போராட்டம் இருப்பதினால நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த தீங்கு நாளில், இந்த பயங்கரமான காலகட்டங்களில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தை வாசிங்க, ரெகுலராக நீங்கள் அதை வாசிங்க. அந்த தீங்கு செய்கிறவன், தீமை செய்கிறவன் எந்த சூழ்ச்சியில் வருவான்னு தெரியாது. காலையும் மதியமும் இரவும் 3 வேளையும் அடுத்த தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பாபிலோன் தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டு வந்த தானியேல் கூட தினம் 3 வேளையும் அவர் ஆண்டவரோடு வேதத்தை வாசித்து ஆண்டவரை துதித்து ஜெபித்தனால அந்த சத்ரு எடுத்துகிற முயற்சிக்கு அந்த எதிராளிகள், எல்லா பிரதானிகளுக்கு மேலான ஒரு பிரதானி ஆக அவர் செயல்பட்டார். ஆனால் அவருக்குள்ளே இருந்தது என்னது? விசேஷித்த ஒரு ஆவி தானியேலுக்குள்ளே இருந்தது. எப்படியாவது அவரை சாகடிக்க வேண்டும். இவர் எப்படியாவது இந்த வேத வாசிப்பதிலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலும் இவரை குற்றப்படுத்தவே முடியாது. இது ஒன்றில் மட்டும்தான் குற்றப்படுத்த முடியும். குற்றப்படுத்தப்படி அநேக காரியங்களை பார்த்துருக்காங்க, முடியலை. இதில் குற்றப்படுத்தினா தான் இவரை கொல்ல முடியும். அப்போ ராஜாவிடத்தில் போய் பரிந்து பேசுகிறாங்க. 1 மாதம் அளவும் ராஜாவே, உண்மையே ஆராதிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு கட்டளை போடுங்க, தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் 1 மாதம் அளவும் ராஜாவைத்தான் வணங்க வேண்டும். சட்டம் வெளிப்படுது. ராஜாவுடைய முத்திர மோதிரத்தினாலேயும் அங்கே நடக்குது. ஆனாலும் பாருங்கள், தானியேல் தான் செய்து வந்த முறைப்படியே ஆண்டவரையே அவன் ஆராதித்தான். 1 மாதம் முடியுது. அந்த மற்றவங்க எல்லாம் போய் ராஜாவிடத்தில் போய் சொல்கிறாங்க, ராஜாவே, உங்கள் கட்டளை ஒருவன் மீறிவிட்டார், உம்முடைய கட்டளையின்படி நடக்கல. யார் அவனை கொண்டு வா? பார்த்தா தானியேல். தானியேலோ ராஜாவுக்கு பிரியமானவன், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். கொண்டுட்டு வராங்க. கீழ்ப்படியாத வீழை சிங்கக்கெபியில் போடணும், எப்படியாவது சாகடிச்சிடணும். தூக்கி போட்டாங்க. ஆனால் ஆண்டவரை ஆராதித்த தானியேலை தேவன் விடுவித்தார். அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் அந்த சர்வாயுத வர்க்கத்தை அவன் தரித்து கொண்டிருந்தான். தேவனோடு பேசி கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருந்தார். ஆகையினால்தான் ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நீங்கள் எந்த விதங்களிலே சோதிக்கப்பட்டு போய் இருந்தாலும் அந்த தானியேலின் தெய்வம் நம்முடைய தெய்வந்தான். அவரை ஆராதித்த தானியேலுக்கு அந்த சிங்கக்கெபியிலிருந்து விடுதலை கிடைத்தது. ராஜாவுடைய மனம் துக்கப்பட்டாலும் அதிகாலையில் போய் அந்த சிங்கக்கெபிக்கு வெளியே நின்று தானியேலேன்னு கூப்பிட்டு, நீ அடிக்கடி ஆராதித்து வந்த தேவன் உன்னை விடுவித்தாரான்னு கேட்கும்போது, ஆமாம் ஆண்டவரே, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். பாருங்க, தானியேலை காப்பாற்றுறாங்க. அவனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்த அத்தனை பேரும் சிங்கக்கெபியில் போடப்படுறாங்க. 1 நிமிஷத்தில் அந்த சிங்கம் என்ன செய்து, எல்லாரையும், பசியோடு இருந்த சிங்கம் எல்லாரையும் அடித்து புசித்தது. அல்லேலூயா. அன்பானவர்களே, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், வஞ்சிக்கப்பட மாட்டோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் நாம் தைரியமாக வாழலாம். என்ன துன்பம் துயரம் வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பிரியமாகவே நாம் வாழலாம். அவரை விட்டு விட மாட்டோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மூற்றும் ஜெயங்கொள்வர்களாக இருக்கிறோமே. நமக்கு ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு. சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்க, அப்போ நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நல்ல ஜாக்கிரதையாக இருப்போம். கடைசி காலம் எப்படி சாத்தான் உள்ளே வருவான் என்று தெரியவே செய்யாது. ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்டோம் பாருங்க, அந்த 1 யோவான் 3:11-12 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். ஒருவேளை அந்த நாட்களில் கத்தி எடுத்து வெட்டி கொல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாயின் வார்த்தைகள், வாயினாலே மற்றவங்களை நம்ம காயப்படுத்துகிறோமா? வார்த்தைகளினாலே மற்றவங்களை நம்ம காயப்படுத்துகிறோமா? நல்லா யோசித்து பாருங்க. வஞ்சிக்கப்படாதிருங்க. வேதத்தை வாசித்தீர்களானால், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களானால் நம்ம வஞ்சிக்கப்படவே மாட்டோம். அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், அந்த காயின் வஞ்சிக்கப்பட்டான். பொறாமை, காயின் நிலத்தின் கனிகளை தான் கொண்டு வைத்தான், ஆனால் ஆபேல் நல்ல கொளுத்த கன்றை ஒன்று வைத்தார். காயினுடைய முகம் வேறுபட்டது, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அன்பானவர்களே, மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்துட்டு ஆண்டவருக்கு சந்தோஷமாய் முதற்கனி எது கொடுத்தாலும் அவர் அன்போடு ஏற்றுக்கொள்வார். இந்த நாளிலும் கூட நம்ம இந்த காரியங்களில் ஒருவேளை நாம் கொலை செய்ய மாட்டோம், ஆனால் வார்த்தைகளாலே மற்றவங்களை நம்ம காயப்படுத்தினது உண்டானால் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையினால இந்த தீங்கு நாளிலே நம்ம சகல காரியங்களில் நம்ம எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நம்ம வெற்றி அடையவும் தக்கதாக நாம் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டோம் என்றால் நாம் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நாம் வஞ்சிக்கப்படாதிருப்போம். இந்த கடைசி நாட்களில் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார், சிலுவையின் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட்டது, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், வரப்போகிறார், 2வது விசை வரப்போகிறார். அதற்குள்ளாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே மிகவும் ஜாக்கிரதையாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் யாராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. சாத்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். எந்த விஷயத்தில் எப்படி இவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிச்சி இவங்களை ஒரு பாவத்துக்குள்ளாக்கலாம், ஜாக்கிரதையாக இருப்பான். நண்பர்கள் மூலமாக வரும். ஜாக்கிரதையாக இருப்போம், வஞ்சிக்கப்படாதிருப்போம்.
அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரம். நாம் வஞ்சிக்கப்படாதிருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானமாயிருக்க ஜெபிக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டவர்களானால் ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்பட முடியாது. ஆண்டவரே, நீர் காத்து கொள்வீர். ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, என்ன கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் வியாதி எது இருந்தாலும் விடுவித்து ரட்சித்து நீ நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. எல்லாருடைய மத்தியிலும் ஞானமாய் நடக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. பிசாசினால் வருகிற ஆண்டவரே போராட்டங்களும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.